Hey girls, welcome back to our channel Glam Girl Tamil. MyGlamm makeup products use பண்ணி இன்னைக்கு one brand makeup look வந்து பண்ண போறோம். So வந்து லிப்பை வந்து மாய்ஸ்சர் பண்ணிட்டேன். நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மேக்கப் ஸ்கின் கேர் ஷாப்பிங் ஆல் ப்ராடக்ட் ரிவ்யூஸ் TML vlog இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும்னா கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு ஆல் என்ற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. Instagram நீங்க ஃபாலோ பண்ணினா Glam Girl Tamil அக்கவுண்ட்டை Instagramல ஃபாலோ பண்ணிக்கோங்க. So குயிக்கா ஸ்கின்னை ப்ரெப் பண்ணிடலாம். நம்ம பண்ண போகிறது ஒரு மேட் ஃபினிஷான ஒரு HD ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். அதனால் கண்டிப்பாக ஸ்கின் மாய்ஸ்சர் நல்லா இருக்கணும். அபவ் ஐஸ் அண்ட் பிலோ ஐஸ் ரெண்டு ஐஸ்லேயும் நல்லா மாய்ஸ்சர் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் ரீசெண்டாக என்னோடய வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஜுக்ரான் சித்ராவோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம ரிவ்யூ பண்ணியிருந்தோம். ஸோ அதோட அலோவேரா ஜெல் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். MyGlamm மேக்கப் ப்ராடக்ட்ஸில் ஸ்கின் கேர் ப்ராடக்ட் எதுவுமே நான் பர்ச்சேஸ் பண்ணல. ஒன்லி மேக்கப் ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். நம்ம பார்க்குற இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். ப்ளஸ் என்னோட ஒரு ஆஃபர் கோடை வந்து நான் உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணுறேன். அதை யூஸ் பண்ண சர்டன் ஆஃபரும் உங்களுக்கு வந்து அப்ளிகபிள் ஆகும். அது எல்லாமே நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ மாய்ஸ்சர் நல்லா பண்ணிக்கிறேன். ஷார்ட்ஸில் 3 ஷார்ட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் 2 வீடியோக்கு வந்து ஓரளவு மேக்கப் வந்து பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஒரு வீடியோவில் மட்டும் சிம்பிள் வெட்டிங் கேஸ் மேக்கப் லுக்கில் வந்து ரொம்ப ஆக்சிடைஸ் ஆகிடுச்சு. ஒரு ப்ளூ ட்ரெஸ் போட்டிருப்பேன் சிம்பிள் ஈவினிங் வெட்டிங் கேஸ் மேக்கப் லுக்கில். ஸோ அதை வந்து ஷார்ட்ஸாக இருந்தாலும் கொஞ்சம் டீட்டெயிலாக கூட எக்ஸ்பிளைன் பண்ணல. இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக ஒன் பிராண்ட் மேக்கப் லுக் வந்து பேசிக்கிட்டே டுட்டோரியல் மாதிரி பண்ணலாம். ஸோ தட் நீங்கள் ட்ரை பண்ணுறதா ட்ரை பண்ணலாம். எப்படி நைக்கான்ற வெப்சைட் இருக்குது, பர்பிள் இருக்கோ அது மாதிரி MyGlammன்றது ஒரு வெப்சைட் இருக்குது. பியூட்டி மேக்கப் ஸ்கின் கேரெல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு நான் ஷீட் மாஸ்க் வந்து வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக MyGlammன்றது ஒரு ஷீட் மாஸ்க் வந்து K-Play அப்படின்னு போட்டிருக்கு. இது இந்த கொரியன் பேஸ்டு ஷீட் மாஸ்க் எனக்கு தெரியல. ஆனால் இதை நான் யூஸ் பண்ணலை. எங்கே நம்ம ஃபங்க்ஷன்ஸ்லாம் போகும்போது யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு மேக்கப் ப்ராடக்ட்ஸும் ப்ளஸ் இந்த ஷீட் மாஸ்க்கும் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் ஸ்கின்னுக்கு நல்லா அப்சர்வ் ஆகட்டும். இது எவ்வளோ மாய்ஸ்சரைசர் நம்ம அப்ளை பண்ணி ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட் பண்ணி வச்சுக்கிறோமோ மேக்கப்போட பேஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நல்லா குயிக்காக ஒரு 60 செகண்ட்ஸ் நல்லா ஸ்கின்னுக்குள்ளே போகட்டும். MyGlammல வந்து ப்ரைமர் நான் வாங்கலை. அதனால் ஒன் பிராண்ட் மேக்கப் லுக்காக இருந்தாலும் ப்ரைமர் மட்டும் வெளி ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலான்னு இன்சைட் 3-in-1 ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எங்கெல்லாம் வந்து போர்ஸ் இருக்கோ அதெல்லாம் யூஸ் பண்ணணும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா காம்பினேஷன் ஸ்கின்னு, அதனால் எனக்கு இங்கே ரொம்ப வந்து போர்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு இருந்துச்சு, போயிடுச்சு, திரும்பவும் வந்துச்சு. ஸோ இங்கெல்லாம் இந்த ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ப்ரைமர் வந்து நிறைய அப்ளை பண்ணணும் இல்லை, T ஜோனில் மட்டும் நான் இதை அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ தட் மேக்கப் ஒரு லாங் ஸ்டேவாக இருக்கும். மேக்கப் வந்து இந்த போர்ஸ்குள்ளே போகாமல் ஃப்ளாக் ஆகாமல் மெயின்டைன் பண்ணுறது தான் நம்ம ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணுறோம். நம்ம சேனலில் நிறைய வெட்டிங் கேஸ் மேக்கப் லுக் இருக்குது, சிம்பிள் மேக்கப் லுக் இருக்குது. இப்போ ஷார்ட்ஸ்லேயே நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வேறு என்ன நிறைய மேக்கப் இருக்குது. ஸோ அஃபோர்டபுள் பிகினர்ஸ் எல்லா ரேஞ்சிலும் மேக்கப் லுக் வந்து நான் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் ஸ்கின் கேர் வீடியோ பார்க்க மாட்டேங்க, ஏன்னு தெரியல. எந்த ஒரு ஸ்கின் கேர் வீடியோ போட்டாலும் பார்க்க மாட்டேறீங்க, வெறும் மேக்கப் மட்டும் தான் பார்க்குறீங்க. ஸோ ஆரஞ்சு கரெக்டருக்கு அஃபோர்டபுளாக NYBயோட ஆரஞ்சு கரெக்டர் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் டஸ்கி ஸ்கின்னாக இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு பிக்மெண்டேஷன் இருக்கும், அதெல்லாம் மறைச்சிட்டு தான் நான் பண்ணணும். அந்த ஷார்ட்டில் போட்டிருந்த வீடியோவில் வந்து நான் ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ணாமல் ஃபவுண்டேஷன் வந்து போட்டிருந்தேன். அதெல்லாம் ரொம்ப ஆக்சிடைஸ் ஆச்சு. ஒர்க் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ தட் ஃபவுண்டேஷன் எனக்கு செட் ஆகுதான்னு தெரிஞ்சிடும். உங்களுக்கு எங்கெல்லாம் இம்பர்ஃபெக்ஷன், டிஸ்கலரேஷன், டார்க் ஸ்பாட், டார்க் பிக்மெண்டேஷன்லாம் இருக்கும் அங்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். எனக்கு டார்க் ஸ்பாட்ஸ்லாம் இல்லை. அதனால் நான் எனக்கு வாயை சுற்றி இந்த லாஃப் லைனில் வந்து நிறைய பிளாக் மார்க் இருக்கும், அங்கெல்லாம் அப்ளை பண்ணிக்கிறேன். பிக்மெண்டேஷன் இருந்துச்சு, அதை கவர் பண்ணாமல் நம்ம ஃபவுண்டேஷன் போட்டாலும் கண்ணு மேலே க்ரேஷாக இருக்கும். நம்ம வந்து ஐ ஷேடோலாம் ஒர்க் பண்ணலாம், கண்டிப்பாக தனியாக தெரியும். ஐ ஷேடோ ஒர்க் பண்ணும்போது அதுக்கான ப்ரெப் நீங்கள் பண்ணும்போது அது அவ்வளோ உங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த இடத்துல நீங்கள் விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லா காமிச்சு கொடுத்துரும். வந்து நம்ம செட் பண்ணி முடிச்சாச்சு. பியூட்டி பிளெண்டர் வச்சு லைட்டாக இதை மாதிரி நான் எக்ஸஸாக இருக்கக்கூடிய அந்த ஆரஞ்சு கரெக்டர் வந்து இந்த பியூட்டி பிளெண்டரில் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு ஈஸியாக இருக்கும். நம்ம ஆரஞ்சு கரெக்டர் அதிகமாக போட்டு தான் நிறைய கருப்பாக இருக்குது, அதிகம் போட்டுட்டோன்னா நம்ம ஃபவுண்டேஷன் கன்சீலராக நிறைய யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக எங்கே பிக்மெண்டேஷன் இருக்கோ அங்கே மட்டுமே அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருந்தல ஆக்சுவலாக அந்த அன்பாக்சிங் வீடியோட தான் உங்களுக்கு காமிச்சு நான் பண்ணலான்னு இருந்தேன். சரி குயிக்காக நம்ம ஷார்ட்ஸ் பண்ணிடலாமேன்னு ஷார்ட்ஸ் பண்ணிட்டேன். இதில் வந்து HD ஃபவுண்டேஷன் ஸ்டிக் தான் நான் வாங்கியிருந்தேன். ஆனால் இந்த MyGlammல பார்த்தீங்கன்னா 10 ஃபவுண்டேஷன் ஷேட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ டஸ்கி ஸ்கின் டோனில் லாஸ்ட் 2 ஷேடில் நான் செகண்ட் ஷேட் வந்து வாங்கியிருந்தேன்.
வால்நட். எஸ், இது வந்து கூல் டோன் ஃபவுண்டேஷன். கூல் டோன் ஃபவுண்டேஷனாக இருக்கிறனால தான் மேபி எனக்கு வந்து ரொம்ப ஆஷியாக தெரிஞ்சுதோ. அண்ட் ஆல்சோ நான் வந்து ஆரஞ்ச் கரெக்டாக யூஸ் பண்ணலாம், அதான் ஷார்ட்ஸில் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஷார்ட் பார்க்கலாம், போய் பாருங்கள். அண்ட் இந்த மைக்ளாமோட போஸ் ஹெச்டி ஃபவுண்டேஷன் இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த பேக்கேஜ் ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த கலரும் ரொம்ப 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 அழகாக இருக்குது. அண்ட் என்னோடய ஷேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா FDT07 வால்நட் இந்த ஷேட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் 5 கிராம் ஆஃப் ப்ராடக்ட் 599 வந்து ரீட்டெயில் ஆகுது. அண்ட் இதில் நம்மளுக்கு ஒரு மாதிரி கேப் ஒன்று கொடுத்துருக்காங்க, ப்ராடக்ட் நல்லா சேஃபாக இருக்கிறதுக்கு. ஸோ அது எடுத்துகிட்டு ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் எந்த கன்சிலர் ட்ரை பண்ணல, இருக்கான்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் ஆரஞ்ச் கரெக்டாக வேறு ப்ராண்ட் யூஸ் பண்ணிவிட்டு வால்நட் இது எனக்கு ரொம்ப 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 க்ளோஸரான ஷேட். இது என்னென்னா நம்மளுக்கு கூல் டோன் ஃபவுண்டேஷன், இப்போ லாக்மியில் வந்து கூல் கோகோ எப்படி இருக்கோ அதே மாதிரி இது ஒரு கூல் டோன் ஃபவுண்டேஷன். அதனால் என்னமோ உங்களுக்கு கொஞ்சம் பார்க்க வந்து மட்டியாக க்ரேயாக தெரியும். நம்ம சேனலில் லாக்மியோட கூல் கோகோ ஃபவுண்டேஷன் ரிவ்யூ இருக்குது, அதே மாதிரி தான் இது வந்து நம்மளுக்கு ஸ்டிக்காக கிடைக்குது, வேறு ஒன்றும் இல்லை. ஃபிங்கர்லேயே நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இல்லை 10 ஷேட்ஸ் இருக்குது சொல்லியிருந்தேன்ல, அதில் என்னென்ன ஷேட், லாஸ்ட்டு 2 ஷேட் வந்து டஸ்கி ப்ரௌன் ஸ்கின்னுக்கு என்னெல்லான்னு பார்த்தீங்கன்னா எஸ்ப்ரெஸோ அண்ட் வால்நட். இல்லை நான் வால்நட் தான் வாங்கியிருக்கேன். எக்ஸ்ப்ரெஸோ வந்து ரொம்ப ரொம்ப ப்ரௌனாக இருக்கிறது. அப்புறம் டெசர்ட் பீச்சு, ஷெல் பீச்சு, ஆல்மண்ட், வார்ம் பீச்சு, வார்ம் சாண்ட், கோல்டன் ஹனி, போர்சிலைன் அப்படின்னு ஒரு ஷேட் இருக்குது. டஸ்கி ஸ்கின் டோனுக்கு 2 தான் இருக்குது. என்ன மாதிரி கலர் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வால்நட் தான் எடுக்க முடியும், ஏன்னா எஸ்ப்ரெஸோன்றது ரொம்ப 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 டார்க்காக இருக்குது. ஸோ இந்த ஷேட்ஸ் தான். MyGlamm ப்ராடக்ட்டில் காம்பேக்ட் பவுடர் இருக்குது. காம்பேக்ட் பவுடர் ஷேட்ஸ் பார்த்தீங்கன்னா 3 ஷேட்ஸ் தான் இருக்குது. ப்ரௌன் ஸ்கின்க்கான எந்த ஒரு காம்பேக்ட் பவுடரும் இல்லை. ப்ளஸ் இல்லை HD செட்டிங் பவுடரும் இருக்குது. ஷிம்மர் க்ளோ பவுடர் ஒன்று இருக்குது. எனக்கு ஷிம்மர் வேண்டாம், செட்டிங் பவுடர் வாங்கலாம், பட் தனியாக வாங்குறதோட இது மாதிரி ஒரு ஆஃபர் நான் பார்த்துருந்தேன். Instaglamm ஃபேஸ் கிட், ப்ளஷ், ஹைலைட்டர், செட்டிங் பவுடர் எல்லாமே சேர்ந்து இருக்குது. அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 399. 4 இயர்ஸ் வந்து ஷெல்ஃப் லைஃப் கொடுக்குறாங்க. ஸோ இப்படி தான் இருக்குது. அண்ட் இது பேக்கேஜ் ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம மூட மறந்தாலும் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ளோஸ் ஆகிடும். இங்கே வந்து மேக்னெட் இருக்குது. அண்ட் Instaglamm நம்ம கிளாம் அப்படின்னு போட்டிருந்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த பிங்க் கலரில் அழகாக இருக்குது, டைரி மாதிரி. ஸோ இதிலே செட்டிங் பவுடர் இருக்குது. ப்ளஷ் வேணால் ப்ளஷ் யூஸ் பண்ணிக்கலாம், இங்கே ப்ளஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஐஷேடோவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கோரல் கலர்லேயும் ஒரு பீச் கலர்லேயும் இருக்குது. அண்ட் ஹைலைட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அகெயின் இதை நீங்கள் ஐஷேடோவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே இருக்கிறதுனால கொஞ்சம் அஃபோர்டபுளாகவும் இருக்குது. ஆல் இன் ஒன் பேலட், ஃபேஸ் பேலட்னால இதே நான் வாங்கிட்டேன். தனியாக செட்டிங் பவுடர்னு வாங்கலை. ஸோ இப்போ நம்ம அப்ளை பண்ணியிருந்த இந்த பேஸ் HD ஃபவுண்டேஷனை செட் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணி திறக்கிறதுல ஒரு லைன் இருக்குங்களே, அந்த இடத்துல பவுடர் ஃபஸ்ட்டு நான் செட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பிளெண்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் பிளெண்ட் பண்ணணும். ஸோ வெட் அண்ட் வைல்ட் ரோஸ் இந்தியா ஐஷேடோ பேலட்டில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரௌன் கலர் எடுத்து நம்ம அவுட்டர் வீல வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட் கொஞ்சம் கலரோட ஐ லுக் வந்து நல்லா தெரியறதுக்காக நான் வந்து ப்ரௌன் கலர் எடுத்துக்கிறேன். ரோஸ் இந்தியா ஐஷேடோ பேலட் எடுத்துகிட்டு ப்ரௌன் கலர் எடுத்துகிட்டு இந்த அவுட்டர் வீலில் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டை டெபாசிட் பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த கலர் லைட்டாக நான் உள்ளே கொண்டு வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அது தனித்தனியாக இல்லாமல் இருக்கிறதுக்கு ரைட்ஸு. நெக்ஸ்ட் கம்மிங் பேக் டு த Instaglammோட இன்னர் கார்னர் ஆஃப் தி ஐயில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இன்னும் ஒரு ஃபிங்கர்லேயே நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் நம்மளுக்கு அந்த கலர் தனித்தனியாக தெரியாது. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஐப்ரோ ஃபில் பண்ண போகிறோம். நான் ஐப்ரோ பவுடர் ஒரு ஐப்ரோ பென்சில் எதுவுமே நான் வாங்கலை. ஸோ இந்த MyGlammோட கோல் கம் பண்ணிக்கலாம். ஸோ பேக் ஆஃப் தி ஹேண்டில் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். நல்ல பிக்மெண்ட்டு, எப்படி இந்த ஃபேஸ் ஸ்கேண்டாம் எப்படிலாம் நல்லா பிக்மெண்டடாக இருக்கும். ப்ளம் காஜல் மாதிரி செம்ம பிக்மெண்டடு. ஆங்குலர் ப்ரஷ் எடுத்துகிட்டு இது கொஞ்சம் ப்ரஷில் எடுத்துகிட்டு நான் ஐப்ரோ வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். சும்மா கொஞ்சம் நல்லா கண்ணு போல்டாக தெரியுதுக்காக நான் ஐலைனர் கொஞ்சம் ப்ராடாக வச்சுருக்கேன். சேம் இந்த கோலை யூஸ் பண்ணி காஜலை வச்சுக்கலாம். ஸோ மேலே நான் திக்காக வச்சதுனால கீழே ரொம்ப லைட்டாக லைன் பண்ணியிருக்கேன். வர்த் ஃபார் தி மணி, சூப்பராக இருக்குது. MyGlamm ட்விஸ்டட் வால்யூம் கர்லிங் மஸ்காரா யூஸ் பண்ண போகிறோம். இதில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்படி இருக்குது, இப்படி ஸ்க்ரூ பண்ணதும் பெண்ட் ஆகிடுது ப்ரஷ். ஹைலைட்டர் பவுடர் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ப்ரோ போனை வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன்.
ஜஸ்ட் இங்கே ஒரு ஐலைனர், இங்கே ஒரு ஐ பாயிண்ட்ஸில் ஹைலைட் பண்ணிக்கிறேன். கியூபிட் போ பண்ணிக்கலாம். கலர் வந்து நம்ம ஐஷேடாக யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் இந்த கோரல் கலர் இருக்குங்கள, இதை யூஸ் பண்ணி ப்ளஷ்ஷை ஃபினிஷ் பண்ணால் மேக்கப் இஸ் டன். இந்த ஹைலைட் பண்ணதும் ப்ளஸ் இந்த ப்ளஷ்ஷும் ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். லிப்ஸ்டிக் வந்து மைக்ளாமில் இருந்து டார்க்கிங் அப்படின்னு ஒரு ஷேட் ஒன்று வாங்கியிருக்கேன். இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு லிக்விட் லிப்ஸ்டிக் தான். இந்த லிப்ஸ்டிக் வந்து லிப்பில் இருக்கக்கூடிய பிக்மெண்டேஷன் மாறிடுது. அண்ட் இதுக்கு வந்து நம்ம வேணும்னா நீங்கள் லிப் லைனர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் எதுவும் யூஸ் பண்ணலை. ஸோ இதோட இந்த மேக்கப் லுக் வந்து கம்ப்ளீட் ஆகுது. எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஸோ மேட்சிங்கான இயரிங் போடுறது, நீங்கள் லெங்கா சாரீலாம் போடுறது தான், நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி இயரிங் போட்டுக்கலாம். இது 3/4 ஒரு இண்டோ வெஸ்டர்ன் மாதிரி நான் கொண்டு போகிறதுனால இதுக்கு நான் லூப் தான் போட போகிறேன். ஸோ ட்ரெஸ்லேயும் நிறைய கோல்டு இருக்குது. அண்ட் வேணால் நீங்கள் வந்து இந்த ப்ளூ கூட போட்டுக்கலாம். இந்த கோல்டு கலர் லூப் நம்ம அமேசானில் வாங்கியிருந்தது, பர்த்டேக்கு வாங்கியிருந்தது தான். ஸோ இந்த மேக்கப் லுக்கு இங்கே கம்ப்ளீட் ஆகுது. ஒன் பிராண்ட் மேக்கப் லுக் யூஸிங் MyGlamm ப்ராடக்ட்ஸ் வந்து பண்ணியாச்சு. ஸோ அவுட்புட் இப்படி தான் வந்திருக்கு. அந்த ஷார்ட்டில் நான் ஆரஞ்சு கரெக்டாக யூஸ் பண்ணதுனால ரொம்ப ஆக்சிடைஸ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம கண்டிப்பாக வந்து ஸ்கின் டோனுக்கான ஒரு ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ணணும். நம்மளுக்கு பிக்மெண்டேஷன் தான் ஆரஞ்சு கரெக்டாக யூஸ் பண்ணணும். ஸோ இப்படி தான் மேக்கப் வந்து டர்னாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது சூப்பரான வீடியோவில் உங்களை நான் வந்து பார்க்குறேன். அண்ட் இஸ் பை ஃப்ரம் கிளாம் கேர்ள் தமிழ். அண்ட் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ஒரு பெரிய 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 ஹாய். Thank you so much. இந்த வீடியோ கடைசி வரையும் பார்த்துக்க நன்றி. Thanks for watching this video till then. And bye from Glam Girl Tamil. Spread positivity. Stay happy. Bye bye.